நம்ம ஹீரோ வந்து உயிரோட இருக்கிறது வந்து இந்த 2 லேடீஸ்க்குமே வந்து தெரியாது. அப்பதான் டக்குன்னு அந்த பொண்ணு வந்து இந்த லேடிய வந்து பார்த்து அதோடைய ஸ்வாட வந்து பாயிண்ட் பண்ணி, "இப்ப வந்து நான் உன்ன மட்டும் தீர்த்து கட்டிட்டா வேலை முடிஞ்சுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும். அப்பதான் இந்த லேடி, "எவ்வளோ அரகன்ட்டா இருந்தா நீ இப்படி சொல்லுவ? உனக்கு வந்து அந்த மேன் இருந்தான் பாத்தியா? அவன் கூட சேர்ந்து சண்டை போட்டாதான் உனக்கு வந்து சான்ஸ் இருக்கு. என்ன வந்து நீ டிஃபீட் பண்றதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அல்டிமேட் அட்டாக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஃபயர் பால் அட்டாக்க. அப்பதான் இந்த பொண்ணுமே சொல்லும், "இது வந்து என் மேல ஒர்க் ஆகும்னு நீ நினைக்கிறியா? யாருக்குமா தெரியும்? ஒருவேளை ஒர்க் கூட தான் ஆகலாம். ட்ரை பண்ணி பார்க்கறதுல என்ன தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது புகைக்குள்ள வந்து நம்ம ஹீரோ முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். டக்குன்னு அவன் கண்ணை திறந்திருப்பான் இல்லையா, அதை வந்து இவங்க 2 பேரும் சென்ஸ் பண்ணிடுவாங்க. ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து இவங்க திரும்பி பார்ப்பாங்க. எந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்கன்னா, அந்த அட்டாக் வந்து பண்ணிருப்பாங்களே ஹீரோவை, அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல வந்து ஃப்ராஸ்ட் ஆயிருக்கும். சாதாரண ஃப்ராஸ்ட் கிடையாது, பிளாக் ஃப்ராஸ்ட். அப்பதான் அந்த லேடிக்குமே வந்து ஒன்றும் புரியாது. இந்த மொத்த பிளேஸுமே வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு, என்னுடைய ஃப்ளேம்ஸ் மூலியமா எப்படி வந்து அந்த ஏரியா மட்டும் எப்படி ஃப்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி வந்து கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அப்பதான் அந்த புகைலாம் போயிடும். புகைலாம் தணிஞ்ச உடனே புகைக்குள்ள வந்து நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பான். லைக் அட்டாக் வந்து வாங்கியிருப்பான், காயத்தோட தான் நின்றுட்டு இருப்பான். அப்பதான் அந்த பொண்ணு வந்து பார்க்கும். ஆனா இவன் வந்து இன்ஜுரி ஆயிருக்கே இவனுக்கு, இவன் ஃபேஸ் ஃபுல்லா வந்து ஒரே கட்டு, இவனுடைய ஆர்மருமே வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு இருக்கும். அப்பதான் டக்குன்னு நம்ம ஹீரோவுடைய நானோடைய எபிலிட்டி மூலியமா வந்து காயெல்லாம் வந்து ஹீல் ஆக ஆரம்பிச்சிரும். அப்பதான் இந்த லேடிக்கு வந்து ஷாக்கு, என்னடா இன்ஜுரிலாம் வந்து ஹீல் ஆகுது, அது மட்டும் கிடையாது, என்னடா ஸ்பீடு இது, இவ்வளவு வேகமா ரீஜெனரேட் ஆகுமா, இது வந்து என்னோட ஹீலிங் எபிலிட்டியோட ரொம்ப பயங்கரமா இருக்கே, இந்த எபிலிட்டியே வந்து எனக்கு வந்து கிர்னின் பிளட்டை வந்து கன்சியூம் பண்ணதுனால தான் வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த குட்டி பாண்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து கிர்னினோட பிளட். அந்த பிளட்டை எடுத்து இவங்க வந்து செலக்டிவ் மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க இருக்கிற அந்த ரெட் கலர் லேடியுமே சரி, அந்த தேர்ட் சுப்ரீமும் சரி, அண்ட் தென் நிறைய குட்டி குட்டி மேட்ஸ்லாம் இருந்தாங்களா, அவங்களுக்குமே வந்து அந்த பவர் இருந்திருக்கும். அவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அளவா கொடுத்துருப்பாங்க போல. அதை கன்சியூம் பண்றது மூலியமா தான் வந்து அவங்களுக்கு அவ்வளவு பவர் கிடைச்சிருக்கும் போல, அந்த ஹீலிங் எபிலிட்டிஸ் எல்லாமே. உங்களுக்கே தெரியும், அந்த பேசிக் லெவல்ல இருப்பாங்களா அந்த கோட் லேடிஸ், அவங்க எல்லாருக்குமே வந்து ரீஜெனரேட் பவர் இருக்காது, பட் மிக்சடா இருக்கும். ஒரு சில பொண்ணுங்களுக்கு வந்து கையில வந்து அந்த ஆர்மர் மாதிரி இருக்கும், அதாவது ஸ்கேல்ஸ், பட் ரெட் கலர்ல இருக்காது, எல்லோ கலர் ஸ்கேல்ஸ். அவங்களுடைய பாடிக்கு ரியாக்ட் பண்ண மாதிரி மேபி அந்த கலர் மாறி இருக்கும். அண்ட் தென் அந்த சுப்ரீம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஹீலிங் எபிலிட்டியும் கிடைச்சிருக்கும். இந்த அளவு இல்லை, பட் லைட்டா வந்து ஹீல் ஆகும். நார்மல் மனுஷங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு குயிக்காக வந்து ஹீல் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து கை கால் எல்லாமே வந்து ஸ்கேல்ஸில் இருந்திருக்கும். அண்ட் தென் கம் டு திஸ் லேடி, ரெட் கலர் லேடி. இவங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்கேல்ஸ் வந்து கவர் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் தென் கோல்டன் ஆர்மரில் இல்லாமல் இவங்க வந்து பியூர் கிரிம்சன் ரெட் கலரில் இருக்காங்க அவங்களுடைய அந்த ஸ்கேல்ஸ்லாம். அப்போனா வந்து இவங்க வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான கிர்னினோட பிளட்டை வந்து இவங்க எடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்களுடைய உடம்புக்கு வந்து கிர்னினோட பிளட் வந்து 100% வந்து மேட்ச் ஆயிருக்கணும். என்னதான் வந்து நீங்க ட்ரெஷரை வந்து எடுத்துக்கிட்டாலும் உங்க உடம்புக்கு மேட்ச் ஆனாதான் வந்து எஃபெக்ட் வந்து ஃபுல்லா தெரியும். அப்பனா இவங்களுக்கு வந்து அந்த மேட்சிங் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கணும். அதனால இவங்களுக்கு வந்து இவ்வளவு எஃபெக்ட் இருந்திருக்கணும். அப்பதான் ஹீரோ வந்து சொல்லுவான், நான் நினைச்சு கூட பார்க்கல, 2 வெவ்வேறு ஃபோர்ஸ், ஒன்னு வந்து இம்பீரியல் பேலஸோட கார்டியனு, இன்னொன்னு சுப்ரீம் சேபர் செக்ட், இவங்க 2 பேருமே சேர்ந்து என்ன கண்டினியூஸா அட்டாக் பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, அதை பத்திலாம் கவலைப்படுறதுக்கு இப்ப நேரம் இல்ல, நானும் இதுக்கப்புறம் தனியா சண்டை போடுறது இல்ல அப்படின்னு சொல்லுவான்
சொல்லுவானா ஹீரோ சிரிச்சுக்கிட்டே. அப்பதான் இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுவாங்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வேற ஒரு பிரசன்ஸ் எதுவுமே வந்து சென்ஸ் பண்ணலையே, அப்பனா இவன் வந்து பொய் சொல்றான் போல, இவனால வந்து எங்க 2 பேருமே வந்து வின் பண்ண முடியாது, அதனால வந்து இவன் பொய் சொல்றான். நம்ம ஹீரோவே வந்து கையை நீட்டி அவனுடைய பவரை வந்து ரிலீஸ் பண்ணுவான். இந்த பொண்ணுமே வந்து ஷாக்கா பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னாட இந்த பொண்ணு ஷாக்கா பாக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஐகானிக் மூவ், அதாவது ஸ்வாட் கண்ட்ரோல். முன்னாடி நம்ம ஹீரோ வந்து சுத்தி இருக்க ஸ்வாட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். இப்ப வந்து அவன் ஹையர் எல்லாம் ரீச் ஆன உடனே அவனுடைய ஃப்ராஸ்ட் குவை, அதாவது அந்த கோல்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி ஏர்லயே வந்து ஐஸ் வாடை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் இவன். அதை பார்த்துதான் இந்த பொண்ணுமே வந்து ஷாக் ஆயிருக்கும். அப்பதான் அந்த லேடியுமே வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பனா இவன் வந்து மிஸ்டேக் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த லேடி வந்து இன்னொன்னு நினைச்சு பார்ப்பாங்க, நான் திட்ட 200 வருஷமா வந்து உயிரோட இருக்கேன், நானே இது வரைக்கும் மிஸ்டிக் ரெலம் ரீச் ஆன மார்ஷல் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்ததும் கிடையாது, அவங்கள கான்டாக்டும் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்ல பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த பொண்ணுமே வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம், சரி நான் தான் இருந்தாலுமே வந்து இவனால இவ்வளோ ஸ்வாடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு மெய் மறந்து நிற்க முடியாது, நான் வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்க்கணும். அப்படி லாஜிக்கலா திங்க் பண்ணி இது என்ன கன்க்ளூஷனுக்கு வந்திருக்குன்னா, இவன் தான் வந்து ஒரு மாஸ்டரா இருந்தாலுமே வந்து இவ்வளோ ஸ்வாடை வந்து அவனுடைய இன்டர்னல் எனர்ஜியை வச்சு எல்லாத்தையும் சைமல்டேனியஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இந்த பக்கம் திங்க் பண்ணா அந்த பக்கம் அவங்களுமே அதே தான் திங்க் பண்ணி பார்ப்பாங்க. இவன் என்னதான் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இவனோட இன்டர்னல் பவருக்கு வந்து லிமிட் இருக்கணும், அந்த இன்டர்னல் பவர் வந்து குறையிற வரைக்குமாவது இந்த பொண்ணு வந்து அவன் கூட வந்து தாக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. என்னதான் வந்து இது என்னோட இனிமையா இருந்தாலும் அவனுக்கு எதிராக வந்து எப்படியாவது தாக்கு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ நானோ நாம இப்ப ஃபுல் ஃபோர்ஸ்ல போறோம் அப்படின்னு சொல்லுவானா ஹீரோ. உடனே நானோவுமே புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து ஸ்கேன் பண்ணி ஹீரோக்கு கொடுக்கும், ஆக்டிவேட்டிங் ஆகுமெண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த லேடியுமே சரி, அந்த ஃபயர் பாலையும் சரி, இந்த சுப்ரீம் சேபர் செக்டர் சேர்ந்த இந்த பொண்ணையும் சரி, எல்லாத்தையுமே வந்து நானோ ஸ்கேன் பண்ணிடும். எல்லா பாசிபிள் சினாரியுமே வந்து இந்த இடத்துல நானோ வந்து ஹீரோக்கு சொல்லிடும். உங்களுக்கே தெரியும்ல நானோ வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து எதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடியை வந்து ஃபிக்ஸ் பண்ண நானோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாதி ஸ்வாட் அங்கே பாதி ஸ்வாட் இந்த பொண்ணு எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி ஸ்வாடை வந்து சரிசமமாக பிரித்து வச்சிருவோம். அப்படி அந்த நிறைய ஸ்வாடை வந்து ஹீரோ கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து சரிசமமாக பிரித்து கொடுத்துருவான், 2 பேரும் பங்கு பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நானோ பைபிள்ல. பதட்டப்படாதீங்க மாமா. தலை துண்டா மாமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. அப்பதான் நம்ம ஹீரோ சீக்கிரம் செத்து போயிட போறீங்க, நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அட்டாக்கை வந்து லான்ச் பண்ணுவான். இந்த லேடியுமே வந்து அவங்களுடைய அல்டிமேட் அட்டாக்கை வந்து இவங்களுமே லான்ச் பண்ணுவாங்க, அதாவது 12 இட்டர்னல் ஃப்ளேம்ஸ் அப்படின்ற அட்டாக்கு. ஸோ அந்த ஸ்வாடு மோத இந்த ஃபயர் பால் மோத எல்லாம் வந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கும். அப்பதான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இதை அமைச்சிருப்பாங்களே இந்த ஃபயர் பாலை, அந்த ஃபயர் பாலை வந்து ஹீரோவோடைய ஸ்வாடு வந்து அப்படியே அழகா ஸ்லைஸ் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கும் இவங்களை நோக்கி. என்னடா இது என்னோட ஃபயர் பாலை வந்து ஸ்லைஸ் போட்டு என்கிட்ட வந்துட்டு இருக்கு, அப்ப இவனால வந்து நிஜமாலே எல்லா ஸ்வாடையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ? அந்த ஸ்வாட்ஸ்ல வந்து அட்டாக் பண்ண இவங்க அதை டாஜ் பண்ணிட்டு இவங்க வந்து அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயர் வாலை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன வேணா பண்ணு, அதெல்லாம் இப்ப எனக்கு கவலை கிடையாது, இந்த பில்லர் இருக்கு பாத்தியா, இந்த ஃபயர் பில்லர், இதை வந்து என்னோட இனிஷியேட் கோர் எனர்ஜியை வச்சு நான் கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கேன், இதை வந்து உன்னால ஈஸியா டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, ஏன் நீ என்ஹான்ஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணா கூட இதை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து சிரிச்சுட்டு அந்த ஸ்வாடை வந்து அப்படியே மிட் ஏர்ல வந்து ஸ்டாப் பண்ணிடுவான். உடனே இந்த லேடியுமே வந்து என்னது இது ஸ்வாடு நின்னுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம பைபிள்ல நானோ இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து இந்த ஸ்வாடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணல, மொத்த கண்ட்ரோலை வந்து நானோ கிட்டே வந்து அவன் விட்டுட்டான். அதாவது நானோவே வந்து இந்த இடத்துல எது வந்து ஆப்டா இருக்கும், எது வந்து யூஸ் பண்ணா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அது ஓன் ஜட்ஜ்மெண்ட்ல தான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம நானோ பைபிள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இப்ப 3 டெக்னிக்கை வந்து ஆக்டிவேட் பண்ண போறேன். ஹெவன்லி டீமன் ஸ்வாட் ஆட்டு அதை வந்து ஒரு 6 ஸ்வாட்ல வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். அதாவது அங்க இருக்கிற ஸ்வாட்ல வந்து ஒரு 6 ஸ்வாட்ல வந்து ஹெவன்லி டீமன் ஸ்வாட் ஆட்டு, இன்னொன்னு வந்து குவை ஸ்வாட் கண்ட்ரோல் 24 டீமானிக் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெக்னிக்கும் கலந்து அடிப்பான் நம்ம நானோ. அந்த டெக்னிக்லாம் போய் அட்டாக் பண்ணும்போது அந்த ஃபிளேமோடைய வாலை வந்து ஈஸியா வந்து ஓட்ட போட்டுரும். அப்பதான் அந்த லேடிக்கு வந்து அள்ளு விட்டுரும், இது நாடா இது ஸ்வாட் டெக்னிக் எப்படி
எப்படா வந்து QA ஸ்வாட் கண்ட்ரோல்ல வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி வந்து ஷாக்ல இருக்கும். இது வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கி திருப்பி வந்து இவங்க அட்டாக் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஃபிளேம் அட்டாக். அப்பதான் வந்து இவங்க அவங்களுடைய ஃபயர் அட்டாக் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்களா. அந்த ஃபிளேம்ஸ்லாம் வந்து காத்துல வந்து லீஃப் மாதிரி பறந்துட்டு இருக்கும். அந்த லீஃபுமே ஹீரோடைய ஸ்வாடுமே வந்து கான்டாக்ட்ல வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் வந்து ஏற்படும். அந்த பிளாஸ்ட் வந்துட்டு டாஜ் பண்ணி இவங்க பின்னாடி ஃபியூ ஸ்டெப் வந்து சறுக்கிட்டே பின்னாடி போவாங்க. அப்பதான் வந்து அந்த புகை மூட்டத்தை தாண்டி ஹீரோடைய ஸ்வாடு வந்து இவங்க அட்டாக் பண்ண வரும். இது எப்படா இவனுக்கு நான் டைமே குடிக்கலையே, கொஞ்சம் தானே கேப் கிடைச்சிது, அந்த கேப்லேயே வந்து இவன் இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் வந்து அந்த பொண்ணுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும், அந்த சேபர் செக்டர் சேர்ந்த பொண்ணு. அப்பதான் இந்த பொண்ணுமே வந்து அதே தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும். இவனாடா கண்ட்ரோல் பண்ண ஸ்வாட்ல வந்து ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்றான். இதை பார்க்கும்போது நான் வந்து அட் அ டைம்ல வந்து ஒரு 6 பேர் மார்ஷல் ஆர்டிஸ்ட் எக்ஸ்பர்ட் கூட வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு ஒரே டைம்ல. இதனால வந்து கண்டிப்பா பிளாக்கே பண்ண முடியாது. அது மட்டும் கிடையாது, ஒரு ஸ்வாட் ஆட்டுமே வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணப்பட்ட ஸ்வாட் ஆட்டம் இருக்கு. இதை வந்து சுப்ரீம் சேபர் டிவைன் மார்ஷல் ஆர்ட்ஸை வச்சு பிளாக்கே பண்ண முடியல. ஆனா எதனால வந்து இது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு? கரெக்ட், அந்த கிழவன், அந்த கிழட்டு பையன், அவன் தான் வந்து எங்களை ஸ்டாப் பண்ணான். எங்களுடைய சுப்ரீம் சேபர் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் செக்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறத தடுத்ததே அவன் தான். இந்த ஜாங்குல வந்து எங்களோட இன்ஃப்ளூயன்ஸை தடுத்தது அவன் தான். அவனுடைய ஸ்வாட் டெக்னிக்கும் இவனுடைய ஸ்வாட் டெக்னிக்குமே வந்து சிமிலரா இருக்கு. இல்ல அந்த கேரட்டு பையனுடைய ஸ்வாட் டெக்னிக்கை விட இவன் வந்து மோர் ரிஃபைண்டா இருக்கு. அப்பனா இவன் வந்து டீமானிக்கல்ட்ட சேர்ந்தவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து ஹீரோட ஐடென்டிட்டியை வந்து கெஸ் பண்ணிடும். அப்பதான் அந்த பொண்ணு வந்து திங்க் பண்ணி பார்க்கும், நான் தான் வந்து கேள்விப்பட்டிருக்கேனே இந்த ஸ்வாட் ஆர்ட்டை வந்து ஒரே ஒருத்தரால மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். வெயிட் பண்ணுங்க, லாங் ஹேரு, ஒயிட் ஃபேஸ், புரிஞ்சு போச்சுடா, எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து நாங்க பிளான் பண்ணப்பட்ட ஸ்பைஸ். அதாவது இவங்க வந்து பிளான் பண்ணிருப்பாங்க நிறைய ஸ்பைஸை வந்து டிமானிக் கல்ட்ல. அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ண மாதிரியே இருக்கும் இந்த அப்பியரன்ஸ் எல்லாம். இவன் வேற யாரும் கிடையாது, எங்களுடைய பிளான்ஸை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து தடுத்து நிறுத்தினவன், த ஹெட் ஆஃப் த டிமானிக் கல்ட், சியோன் இயோன் உன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து ஹீரோ வந்து கெஸ் பண்ணிடும் ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த பொண்ணு வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கும், இவன் ஏன்டா இந்த இடத்துல இருக்கான், எங்களோட இன்ஃபர்மேஷன் படி இவன் டிமானிக் கல்ட்ல தானே இருக்கணும். இம்பீரியல் பேலஸ்ல இருந்து ஸ்பை வந்திருக்கு, அந்த ஸ்பையை வந்து இவன் டிஸ்கவர் பண்ணிட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு, அது மட்டும் கிடையாது டானோ ஃபெஸ்டிவலுக்கு வந்து இவன் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கணுமே. இவன் இங்க என்ன பண்றான், நான் வந்து சீக்கிரமா வந்து அவர்கிட்ட சொல்லணும் நம்மளுடைய பிளான்லாம் வந்து வீணா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னால இந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ண முடியல. அப்பதான் இந்த பொண்ணால வந்து சுத்தமா முடியாது. நம்ம ஹீரோ அட்டாக் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே வந்து சறுக்கி பின்னாடியே போயிடும். அது பின்னாடியே போயிட்டு அந்த பாண்டு கிட்ட போயிடும். அந்த பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த கண்டெய்னர் கிட்டே போயிட்டு அந்த பொண்ணு அந்த அட்டாக்கை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே. அப்பதான் இந்த பொண்ணால வந்து அந்த ஹீட்ல இருந்து இதை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதால வந்து அந்த ஃபிளேம் கிட்ட இருந்து இந்த பொண்ணை பாதுகாத்துக்கிட்டே வந்து ஹீரோவோட அட்டாக்ல இருந்து டிஃபெண்டும் பண்ண முடியல. அப்பதான் இந்த பொண்ணு வந்து திரும்பி பார்க்கும், அந்த பக்கம் அந்த ரெட் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஹீரோடைய அட்டாக்ல இருந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு. அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடும் அந்த பொம்பளையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறா. இப்படியே போயிட்டு இருந்தா இவனோட எனர்ஜி ட்ரெயின் ஆகிறதுக்குள்ள நாங்க 2 பேரும் வந்து செத்துற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இப்படியே போயிட்டு இருந்தா என்னால வந்து ட்ரெஷரை வந்து அப்டேனே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நினைச்சு பார்த்துட்டு திரும்பி பார்க்கும், ரைட்டு கிர்னின் பிளட் வந்து இங்க தான் இருக்கணும். எனக்கு வந்து தெரியாது, டக்குன்னு அந்த பிளட் எடுத்துக்கிட்டா எனக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்குமான்னு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. பட் இருந்தாலுமே வந்து இது ஒரு மித்திக்கல் கிரீச்சரோட பிளட். அப்படி இருக்கும்போது அந்த பிளட்டை உடனே எடுத்துக்கிட்டா என்னுடைய QA வந்து அதால ஆம்பிளிஃபை பண்ண முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி திரும்பி அந்த பாண்டில் வந்து ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கும்ல, அதை பார்த்து வேற வழியே கிடையாது, அதில் தான் வந்து என்னோட சான்ஸை வந்து நான் பெட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து ஒரு அல்டிமேட் அட்டாக் வந்து யூஸ் பண்ணும். அதோட சுப்ரீம் சேபர் டிவைன் மார்ஷல் ஆர்ட்ஸோட 7th டெக்னிக்கை. அப்படி வந்து இதோட அல்டிமேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணும் போது அங்கே வந்து ஒரு ஓப்பனிங் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இந்த பொண்ணுமே வந்து சிரிச்சிட்டு இருக்கும், இதான் என்னோட சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அட்டாக் ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு ஓப்பனிங் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் டக்கு நம்ம ஹீரோ அங்கிருந்து ஜம்ப் ஆகிட்டு குறுக்க போந்து இந்த பொண்ணோட கையை வந்து வெட்டிடுவான். அந்த ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணதே நம்ம ஹீரோ தான். அப்பதான் வெட்டப்பட்ட கை வந்து கீழே விழும். இந்த பொண்ணுமே வந்து வழியில கத்தும் என்னோட கை அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், இவன் ஹியூமன் லிமிட்டை வந்து எப்பயோ வந்து சப்ரஸ் பண்ணிட்டான். இவனை வந்து எப்படியாவது இந்த இடத்துல வந்து இவனை கொன்னே ஆகணும், எங்களுடைய ஆர்கனைசேஷனோட கிரேட் காசுக்காக இவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு திங்க் பண்ணிட்டு, என்னதான் வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே இவனுக்குமே வந்து வீக்னஸ் இருக்கும். இவன் வந்து இவனுடைய காடை வந்து லை
லைட்டா கீழே விட்ட உடனே இவனை அட்டாக் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம் எப்படிலாம் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, டக்குன்னு அவன் இன்னொரு ஸ்வாடை வந்து அனுப்பி டக்குன்னு இன்னொரு கையுமே வந்து வெட்டி விட்டுருவான். அந்த வெட்டின கையுமே வந்து போயிட்டு அந்த பாண்ட்ல வந்து கீழே விழுந்துரும். அப்பதான் ஹீரோ சொல்லுவான், நீ கேட்கலையா என்ன, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதை நீ கேட்கலையா? அப்பதான் இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கூட திருந்தாம திருப்பி வந்து கத்திக்கிட்டு இருக்கும், டேய் நீ வந்து யாரு தெரியல, நீ வந்து மிஸ்டிக் ரிலம் வந்து ரீச் ஆயிட்ட, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸோட டாப், அதுக்கு ரீச் ஆயிட்ட. ஆனா நீ போயும் ஒரு பொண்ணை பார்த்து நீ பயப்படுற, அதுவும் அந்த பொண்ணுக்கு வந்து ரைட்டாமே இல்ல, அதை பார்த்து நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கத்திட்டு இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோ, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, டக்குன்னு வந்து நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நீ எடுத்துட்டு வந்தா உனக்கு வந்து அது அட்வான்டேஜா முடியுமா என்ன, பொண்ணுன்னு சொல்றதுனால உனக்கு ஏதாவது வரப்போதா என்ன, ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. நீ வந்து ஒன் ஆஃப் த லீடரு, இந்த சுப்ரீம் சேபர் ஆஃப் மார்ஷல் செக்டோட ஒன் ஆஃப் த லீடிங் லீடரு, அப்படி இருக்கும் போது நீ பொண்ணு கிண்ணுன்னு பேசிட்டு இருக்க. அப்பதான் உடனே இந்த பொண்ணு வந்து கடுப்பாயிடும், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ வந்து என்ன இன்சல்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இதை அட்டாக் பண்ண ஒரு நம்ம ஹீரோவை. இந்த இடத்துல வந்து அதால அதோட கையை தான் யூஸ் பண்ண முடியாதுல்ல, ஸோ வாயை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கடிக்க வரும், டை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோ என்ன பண்ணுவான், இருந்த கொஞ்சம் நெஞ்ச ஸ்வாடுமே வந்து அனுப்பி வச்சிருவான், முடிச்சிருங்கடா அப்படின்னுட்டு. அப்பதான் அந்த ஸ்வாட்லாம் போயிட்டு அந்த பொண்ணை வந்து ஸ்டாப் பண்ணிடும். நிறைய ஸ்வாடால வந்து குத்தப்பட்டு அந்த பாண்டுக்குள்ள வந்து அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்துரும். இந்த பொண்ணால வந்து இதை கண்டிப்பா வந்து சர்வேவே பண்ண முடியாது, அவ வந்து நிறைய கிரிட்டிக்கல் இன்ஜுரி வந்து எடுத்திருக்கா. அது மட்டும் கிடையாது, கொதிக்க இந்த சுடுதண்ணியில உள்ள விழுந்தா பொழைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அப்பதான் வந்து ஹீரோ திங்க் பண்ணி பார்ப்பான், என்னடா இது, இதை பார்க்க ஸ்டேஞ்சா இருக்கு, இது பயங்கரமா கொதிக்குது, ஆனா வாட்டர் வந்து வேப்பரே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நானோ வந்து அலர்ட் பண்ணும், இன்னும் வந்து 38% தான் வந்து எனர்ஜி வந்து ரிமைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்ப்பான், என்னதான் வந்து நம்ம மிஸ்டேக் இல்லாம ரீச் பண்ணாலுமே சரி, இந்த ஸ்வாடை வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து அதிகமான எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணுது, அதாவது இன்டர்னல் எனர்ஜியை. இன்னும் இந்த லேடி மட்டும் தான் பாக்கி இருக்கு. பரவாயில்ல, அந்த சுப்ரீம் சேபர் செக்டை கம்பேர் பண்ணும்போது இந்த லேடி வந்து நல்லா தான் தாக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்ப வந்து ஹீரோ கண்ட்ரோல் பண்ற ஸ்வாட்லாம் வந்து என்னதான் அந்த லேடி வந்து டிஃபெண்ட் பண்ணாலுமே வந்து பயங்கரமான டேமேஜ் அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. இடுப்புல, கையில, கால்ல எல்லாம் வந்து நிறைய கோடு போட்டுட்டு இருக்கும் அந்த ஸ்வாடு. அப்பதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு வந்து வழியில வந்து அவங்க கத்துவாங்க, ஒன் ஆஃப் த அட்டாக் வந்து அவங்கள ரொம்ப பயங்கரமா இன்ஜுரி பண்ணிடும். அப்பதான் ஹீரோ வந்து அச்சிச்சோ ரொம்ப அட்டாக் வந்து ரொம்ப டீப்பா இருக்குமோ. அப்பதான் ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணுவான், அந்த அட்டாக் ஏற்பட்டிருக்கும்ல அது வந்து ஹீல் ஆகும். ஹீரோ அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். நானாலும் வந்து ஃபாஸ்டா இல்லை, ஆனா வந்து ரொம்ப குயிக்கா தான் வந்து இந்த இன்ஜுரிலாம் வந்து ஹீல் ஆகுது. இதை பார்க்கும்போது அந்த வெளியே சண்டை போட்ட சுப்ரீம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். சரி ஆனது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்றதுக்காக ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அந்த பாண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்தே வந்து கொஞ்சமா வாட்டரை வந்து கேதர் பண்ணுவான். அதாவது அதுல இருந்து வாட்டரை கேதர் பண்ணி அதை வந்து ஐஸா வந்து மாத்திட்டு அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆவான். இதை வந்து நான் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் டக்குன்னு அங்க ஒரு சவுண்டு கேட்கும். ஹீரோவுமே வந்து கெஸ் பண்ணி என்னான்னு திரும்பி பார்த்தா ஈபாங் வந்து ஹீரோ வந்து பாக்குறதுக்காக வந்திருப்பான்ல. அப்படி பார்க்க வரும்போது இவங்கிட்ட வந்து மாட்டிட்டு இருக்கான் ஈபாங். அப்ப வந்து இவனுடைய கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கும். அப்படி இருந்துமே வந்து ஈபாங்கோட கம்பேர் பண்ணும் போது இவன் பவர் லெவல்ல வந்து அதிகம் தான், அதனால ஈஸியா மாட்டிக்கிட்டான் போல இவங்கிட்ட. என்னதான் வந்து இவன் டேமேஜ் ஆயிருந்தாலுமே அப்பதான் வந்து இவன் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பான், போய் இந்த சீலிங் வந்து என் மேலதான் இடிஞ்சு விடணுமா, அதுவும் நான் வந்து இன்டர்னல் பவரை வந்து சர்க்குலேட் பண்ணும்போது இப்போ என்னால் வந்து என்னோட லெஃப்ட் ஆர்மை வந்து யூஸே பண்ண முடியல, அது இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீலே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். அப்போதான் ஈபாங்குமே வந்து நினச்சி பார்ப்பான், சீலிங்கில் வாட்டர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் குதிச்சு பார்த்தேன், போய் வந்து நான் இவன்கிட்ட தான் மாட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங்க நினச்சி பார்த்துட்டு இருப்பான். ஈபாங் கழுத்தில் வந்து அவன் கத்தி வச்சுட்டு இருப்பான். ஈபாங்க சரின்னு சொல்லிட்டு பேச வருவான், அப்படின்ட்டு டக்குன்னு வாய முடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிருந்த கத்தியை வந்து குத்திடுவான் ஈபாங் ஷோல்டர்லே. அப்போதான் அவன் சொல்லுவான் ஈபாங் கிட்ட, நீ மட்டும் ஏதாவது பேசுனன்னு வச்சுக்க, நெக்ஸ்ட் வந்து ஒரு தொண்டையை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஈபாங் கிட்ட. உடனே அப்பதான் ஈபாங், டேய் நீ இப்பதான்டா சொல்ற, என் வாயை மூட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் பேசிட்டு இருப்பான். ஆமா நீ என்ன ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் கிட்ட வந்து இவன் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் வந்து அவன் சென்ஸ் பண்ணி திரும்பி பார்ப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இவன் கிட்ட வந்து ரீச் ஆயிடுவான். அதை பார்த்தோன்னே இவன் டக்குன்னு வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்காக ஃபியூ ஸ்டெப் வந்து பின்னாடி போயிடுவான் ஈபாங்க தூக்கிட்டு. அப்பதான் இவன் நினைச்சு பார்ப்பான், இவன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான், கொஞ்சம் விட்டுருந்தா இந்த இடத்துல வந்து நான் மாட்டிட்டு இருப்பான் அவன் கிட்ட. ஹீரோ வந்து இந்த இடத்துல கொலை வெறியில இருப்பான். ஏன்னா ஈபாங் வந்து அவனுடைய ஃபர்ஸ்ட் சபார்டினேட் இல்ல, ஸோ அது மட்டும் கிடையாது, அவன் ஹீரோவை சுத்தி வந்துட்டு இருப்பான் ரொம்ப லாயலா. அவனை போக விடு,
அப்பதான் இவனுமே வந்து கத்துவான், நீ கொஞ்சமாவது ஒரு அடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, நீ இருக்கிற இடத்த விட்டு இவனுடைய கழுத்தை அறுத்து இவனை கொன்னுடுவேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இவன் மிரட்டிட்டு இருப்பான். அப்படி இவன் சொன்ன உடனே ஹீரோ வந்து அவனுடைய பிளட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவான். அதாவது அவனுடைய கொலைவெறி கில்லிங் இன்டென்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவான் பாருங்க. அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்பதான் வந்து இவனுக்கு தெரிஞ்சிடும் இவனுடைய பிளட் லிஸ்ட் வந்து போக போக ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, இவன் அவ்வளோ சீக்கிரம் வந்து பேக் ஆஃப் ஆக மாட்டான். அப்பதான் வந்து இவன் வந்து டீல் பேசுவான் நம்ம ஹீரோ கிட்ட. நான் வந்து இவனை உயிரோட விடணும் அப்படின்னா நீ வந்து எனக்கு கிர்னினோட பிளட்டை வந்து எடுத்துட்டு வரணும், அதை மட்டும் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணனா இவனை நான் போக விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டீல் பேசிட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணணும், ஈபாங் கழுத்துல வந்து கத்தி இருக்கு. இந்த இடத்துல கூட அவனை பத்தி கவலைப்படாம இவன் எதை பத்தி திரும்ப கவலைப்பட்டுட்டு இருப்பான். டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ டீமன் லார்டு கூட வந்து நீ நெகோஷியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயபுள்ள திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஏண்டா டேய் உன் லாயல்ட்டிக்கு வந்து ஒரு அளவே இல்லையா? அப்பதான் ஹீரோ, நான் வந்து உனக்கு ஒரு கவுண்டர் ஆஃபர் தரேன், இப்ப மட்டும் நீ ஈபாங்க போக விட்டேன்னு வச்சுக்கோ, உன்னுடைய சாவை வந்து ரொம்ப பெயின்லெஸ்ஸா உனக்கு கொடுக்குறேன். ஆனா நீ அதை பண்ணலன்னு வச்சுக்க, நீ வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான முறையில வந்து சாகடிக்கப்படுவ. நீ எதுக்குடா பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணுவ, இந்த உலகத்துல பிறந்ததுக்காக நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இவனை மிரட்டிட்டு இருப்பான். அப்பதான் இவன் வந்து, டேய் என்னடா இவன் எப்படி பார்த்தாலும் என்ன கொன்றுவான் போலயே, இவன் சரியான கிரேசியான ஆளா இருக்கான். அப்பதான் இவன் வந்து கத்துவான், நீ வந்து கேரே பண்ண மாட்டியா உன் சபார்டினேட் செத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஈபாங் வந்து கம்முன்னு இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா அவன் கையை வச்சு அவன் எல்போவை வச்சு இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அதை பார்த்தோன்னே இவனுமே சென்ஸ் பண்ணி இப்படி மூவ் ஆவானா. அப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய கத்தி வந்து ஈபாங் கழுத்தை வந்து வெட்டிடும். டக்குன்னு வெட்டி அதே இடத்துல வந்து ஈபாங் வந்து கீழே விழுந்துருவான். ஹீரோ வந்து அதை பார்த்து ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவான், ரொம்ப கோவத்தின் உச்சத்துக்கே போயிடுவான். ஈபாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்துவான் ஈபாங்கை பார்த்து.